நமக்கு அல்லாஹு தஆலா மௌத்தை நிர்ணயித்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, யக்கீன் உறுதியான ஒன்று என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் மௌத்தை குறிப்பிடுகிறான். எந்த நேரத்திலும் நம்முடைய உயிர் பிரியும், அதற்கு தவணை கிடையாது. நமக்கு எப்போது வரும் என்கிற அந்த செய்தி நம்மிடத்திலே கிடையாது. அல்லாஹ் நிர்ணயித்த தினத்தில் மௌத்து வரும். சவுதியில் வைத்து வரலாம், நாட்டில் வைத்து வரலாம், விமானத்தில் வைத்து வரலாம், வாகனத்தில் வைத்து வரலாம், வீட்டில் வைத்து வரலாம், எந்த நிலையிலும் மௌத்து வரும். நாம் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், நான் செல்வந்தன், நான் வசதி உள்ளவன், நான் ஒரு ஆலிம் அல்லது நான் ஒரு படித்தவன், நான் ஒரு டாக்டர் என்பதற்காக வேண்டி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை பிற்படுத்தப் போவதில்லை. மௌத்தை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகு 2 வாழ்க்கைகள் நமக்கு இருக்கின்றன. ஒன்று உலகம் அழியும் வரை உள்ள பர்சகுடைய வாழ்க்கை, இரண்டாவது அதற்கு பின்னால் உலகம் அழிந்த பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையும் உண்மையானது என்று நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால், இந்த 2 வாழ்க்கையும் நிச்சயமானது என்று நாம் நம்புவோமாக இருந்தால், அதற்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் உள்ள கரைகள் நீக்கப்பட வேண்டும். நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் கரை இருக்கிறது என்பதை. நான் என்னுடைய உள்ளத்தில் கரை இருக்கிறது என்பதை உணராமல் என்னை நான் தஸ்கியா செய்து கொண்டு குர்ஆன் வசனத்திற்கு மாற்றமாக நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று நான் இருந்து கொண்டே இருப்பேனாக இருந்தால் நான் நிச்சயமாக திருந்த முடியாது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் ஈமானில் உயர்ந்தவராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, இப்னு அபீ முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற அந்த நபித்தோழர்களை போன்று நாம் நம்மை பற்றி அடிக்கடி விசாரணை செய்ய வேண்டும். அடுத்தவனுக்கு தீர்ப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு, அடுத்தவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு, நான் நல்லவனா கெட்டவனா, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேனா, நான் குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் அழுகிறேனா, நான் கபரை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் பயப்படுகிறேனா, நான் நரகத்திற்கு அஞ்சுகிறேனா, அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்பதை நான் நம்புகிறேனா, அவன் கேட்கிற நேரத்தில் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அப்படி இல்லாமல் நான் உங்களை பார்ப்பது, நீங்கள் என்னை பார்ப்பது என்கிற நிலை தொடருமாக இருந்தால் நம்முடைய சமூகம் இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். பயான் மாற்றாது சகோதரர்களே, நாம் தான் மாற்ற நியத்து வைக்க வேண்டும். பயானை கேட்கலாம், பயான் கேட்டுவிட்டு பயான் நன்றாக இருந்தது, பயானில் அப்படி பேசினார், இப்படி பேசினார், தூங்க வைத்து விட்டார், போர் அடிக்கிறது, இப்படியான விமர்சனங்களை செய்துவிட்டு நாம் செல்லலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற குர்ஆன் வசனங்கள், இங்கே நினைவூட்டப்படுகிற ஹதீஸ்கள், இங்கே எச்சரிக்கை செய்யப்படுகிற நரகம், இவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا يوم القيامة. மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரியுங்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். ரப்புல் ஆலமீன். உங்களுக்கு இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்பான். தொழுதாயா? உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாலிபம் எப்படி கழிந்தது? உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி செலவு செய்தாய்? உன்னுடைய அறிவு, உன்னுடைய கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முதல் நான் என்னிடத்திற்கு நான் செய்வது சரியா? இந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்மில் நிறைய மாற்றம் ஏற்படும். நான் தெரிந்தினால் இந்த உம்மத்தில் ஒருவர் திருந்துகிறார். இதே போன்று ஒவ்வொருவரும் திருந்தினால் ஒரு உம்மத்தை திருந்துகிறது.
ஆனால் நம்முடைய நிலைப்பாடு இன்று நான் முழுக்க முழுக்க நீங்கள் திருந்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனே தவிர என்னை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக என்ன தேடி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக அது என்ன தேடி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ். ஃபர்ஸ்டுக்கு ஆரம்பிக்கும் போதே இத்தகுல்லா என்று ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று. திரும்ப சொல்லுகிறான், நீங்கள் நாளை மறுமைக்காக என்ன தேடி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். திரும்ப சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது உங்களை நீங்கள் முஹாசபா செய்கிற நேரத்தில், சுய பரிசோதனை செய்கிற நேரத்தில் உங்களுடைய குறைபாடுகள் உங்களுக்கு தெரியும். குறைபாடுகள் தெரிந்தால் அதை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்காமல், அதை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நுணுக்கமாக அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் எதுவும் மறையாது. அதனால் அவன் ரப்புல் ஆலமீன். யஅலமு காயினத்தல் அயுனி வமா துக்ஃபி ஸுதூர், கண் இமை வெட்டுவதையும் அறிவான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் அறிவான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா ஹு, மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்விடத்தில் எதையும் மறைக்க முடியாது. கடைசியிலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்வது போன்று அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்கள் அடங்கிய அந்த பதிவை மறுமையிலே மஹ்ஷரிலே தொங்க விடுவான். நமக்கு தக்லீஃப் கொடுக்கப்பட்டதிலிருந்து, மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற சட்டம் கொடுக்கப்பட்டதிலிருந்து நாம் என்னென்ன செய்தோமோ அத்தனையும் பதியப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் மனிதன் அதை பார்த்துவிட்டு சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இந்த புத்தகத்திற்கு என்ன பிடித்திருக்கிறது? நான் செய்த சிறியது பெரியது அத்தனையுமே இதிலே பதியப்பட்டிருக்கிறதே என்று மனிதன் கை செய்யப்படுவான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்த அத்தனையும் அவர்களுடைய கண் முன்னால் காட்டப்படும். வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உன்னுடைய ரப் யாருக்கும் அநீதிழைக்க மாட்டான். இப்ப நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பதற்கு முன்னால் நம்மை நாம் விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும். சஹாபா பெருமக்கள் அதைத்தான் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழிந்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவர் வெளிப்படையாகவே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த மனிதர் தெளிவாகவே இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். சஹாபாக்கள் தேடி பிடிக்கவில்லை. 4 பேர் கண்டதனால் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வரவில்லை. திருமணம் முடித்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு தெளிவாக தெரியும் இதற்குரிய தண்டனை கல்லால் எறிந்து கொல்லப்படுவது என்பது. இருந்தாலும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து பார்த்தார். நான் இந்த உலகத்தில் என்னுடைய விபச்சாரத்தை மறைத்து வாழ்ந்து மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற நேரத்தில், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால், அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு விபச்சாரி என்கிற நிலையில் நிற்கக்கூடாது. எனவே அவர்கள் தண்டனையை வலுக்கட்டாயமாக கேட்டு பெற்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கல்லெறிய ஆரம்பித்ததும் மனிதன் தாங்க முடியாமல் ஓடுகிறார். சஹாபாக்கள் ஓட ஓட அவரை விரட்டி கல்லால் எறிந்து கொண்டார்கள். அதே போன்று பிறகு இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. ராமிதியா என்கிற ஒரு கோத்திரத்து பெண்மணி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் வந்து சொல்லுகிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் விசாரித்த போது அவர் சொன்னார், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்ப பார்த்தது போன்று என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்து விட்டேன். ஆனால் என்னுடைய ரப்புக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்கிற பயம் என்னுடைய உள்ளத்தை உறுத்துகிறது. எனவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கெஞ்சுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை வளர்கிற காரணத்தினால் குழந்தையை பெற்றுவிட்டு வா என்றார்கள். அந்த பெண்மணி போய் குழந்தை பெறும் வரைக்கும் அந்த பெண்மணியின் உள்ளத்தை தான் அவர் பரிசோதனை செய்தார். நான் இந்த நிலையில் மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன என்றுதான் யோசித்தார். குழந்தை பெற்று நிஃபாஸோடு பிரசவ ருதுவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை பெற்று விட்டேன், தஹிர்னி என்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு நீ 2 வருடம் பால் கொடுப்பதனுடைய கடமை, பிள்ளைக்கு பால் கொடுத்து விட்டு வா என்றார்கள். குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி 2 வருடங்கள் வீட்டில் இருக்கிறார். 2 வருடமும் அவரை பற்றி அவர் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். 2 வருடங்கள் கழிந்தன. குழந்தை சாப்பிட ஆரம்பித்தது. குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய குழந்தை சாப்பிட ஆரம்பித்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாயிஸை ஓட ஓட விரட்டி கல்லால் எறிந்தது போன்று இந்த பெண்ணையும் அப்படி செய்யாமல் ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே அந்த பெண்ணை நாட்டி கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் அவ்வாறு செய்யும் போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் ஆவேசத்தோடு கல்லை எடுத்தெறிந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காலித் எறிந்த கல் அந்த பெண்மணியின் தலையில் பட்டு இரத்தம் காலிதுடைய ஆடையிலே தெரிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வந்தார்கள். காலிதிடத்திலே சொன்னார்கள், மஹ்லன் யா காலித், காலிதே நிதானமாக நடந்து கொள், இன்னஹா தாபத் தௌபத்தன், அந்த பெண்மணி செய்திருக்கிற தௌபாவை லவ் குஸ்ஸிமத் அலா 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவசிஅத்துஹும், மதீனாவில் உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அவர்களை பார்த்தார்கள். நான் கபருக்குள் தனியே இருக்க வேண்டும், மஹ்ஷரில் நான் தனியே நிற்க வேண்டும், அல்லாஹ்வோடு நான் தனியே பேச வேண்டும். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவது போன்று முடியை விட மென்மையான, வாளை விட கூர்மையான அந்த பாலத்தை நான் தனியே கடக்க வேண்டும். எனவே நான் என்னை பார்த்தால் தான் நான் வெற்றி பெற முடியும் என்று அவர்களை பார்த்தார்கள். அவருடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார்கள். வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறினார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மில் ஏற்படுத்தியிருக்கிற மிக பிரதானமான ஒரு உறுப்பாக இந்த உள்ளம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளத்தை சீர் செய்வதுதான் இஸ்லாத்தின் நோக்கம். வெறுமனே அதிகமாக தொழுது நெற்றியில் காயம் ஏற்படுத்துவதோ அல்லது முழங்காலில் காயம் ஏற்படுத்துவதோ, அதிகமாக பட்ட நோன்பு பிடித்தோம் என்று பட்டணி கிடப்பதோ அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றேன் என்று அதிகமாக செலவு செய்து கஷ்டப்படுவதோ இஸ்லாத்தின் நோக்கம் கிடையாது. இத்தனை வணக்கங்களையும் செய்வது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத் கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, இப்படியான வகுப்புகளிலே கலந்து கொள்வது, மார்க்கத்தை பற்றி பேசுவது, கேட்பது, இவை அனைத்தினதும் நோக்கம் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது. எனவே நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து இந்த உலகத்திலே, இந்த உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பரிசுத்தமான இதயத்தை உடைய எந்த மனிதரையும் யாரும் காட்ட முடியாது. சாஹிபுல் கல்பில் அபியத், வெண்மையான இதயத்தை கொண்ட ஒரு மனிதர், எந்த ஒரு களங்கமும் இல்லாத உள்ளத்தை கொண்டவர். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளிலே அதிகமாக மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு நீ தக்வா வைத்தா, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து,
என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீதான் அதில் சிறந்தவனாகவும் என்னுடைய உள்ளத்திற்கு பொறுப்பாளனாகவும் நீ இருக்கிறாய். எனவே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தந்ததை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக மன்றாடி இருக்கிறார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற நோய்களை அகற்றி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சுஜூதுகளிலும் அத்தஹியாத்தின் கடைசி பகுதியிலும் தஹஜ்ஜத்துடைய வேளைகளிலும் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் பயணங்களிலும் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களில் அதிகமாக கேட்டு நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து மறுமையிலே வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் உதவி செய்வானாக.